ஏமா இப்ப நீ மட்டும் ஏன் என் பின்னாலேயே வந்துட்டு இருக்க? நான் ஒண்ணு உங்க பின்னால வரல, எங்க வீட்டு வந்துருச்சு. நான் எங்க வீட்டுக்கு நாங்களும் அப்படித்தான் எங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். சொல்லுங்க. எங்க அப்பாவை கூப்பிடுவேன். என்னம்மா வெளிய சத்தம்? பாருங்கப்பா, பஸ் ஸ்டாண்ட்ல என் கார் நின்னு போச்சு. இந்த ஆள் என் பின்னாலேயே வராரு. யாரா அவன் பொறுவு பெண் கிட்ட தகராறு பண்றவன்? டாக்டர் சார் வாங்க 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 உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. புரியா ஐயா, அந்த கார் நம்ம கொண்டு போய் கார் என்னன்னு பார்த்து கொண்டா. சரிங்க. உங்க கார் இருக்குமே என்னாச்சு? கார் சர்வீஸ் காட்டுன்னு வந்தேன். 4 மணி நேரம் ஆகும் சொன்னாங்க. ஓஹோ, உங்க ஞாபகம் வந்தது. ஐயோ ஐயோ என்ன வெளியா ஓகே. ஐயோ நீங்க உட்காரணும். வீட்டுல வந்து நிக்கிறதா? இந்த அம்மா வீட்டுக்கு இன்னைக்குதான் வந்திருக்கு. உட்காராம நின்றுகிட்டு பேசுறான். நம்ம பொண்ணுக்கு மூக்கு மேல கொஞ்சம் கோவம் கிட்டுக்கிட்டு பேசிருக்கோம். மன்னிச்சிடுங்க. பரவாயில்லைங்க. எம்பிபிஎஸ்க்கு படிக்கிற பொண்ணு. என்னங்க கமாச்சி, அன்னைக்கு நான் சொன்னேன் டாக்டர் ஒரு நாள் என்ன காப்பாத்தினாருன்னு. அவரே தான் இவரு. வணக்கங்க. வணக்கம். உங்களை பத்தி அவர் சொன்னாரு. நீங்க நடத்திக்கிட்டு வர்ற வள்ளியம்மா தர்ம வைத்தியசாலை பத்தியே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை பெத்த அந்த புண்ணியவதி நல்லா இருக்கணும். அவங்கள பார்க்கணும். ஒரு நாளைக்கு இங்க கூட்டிட்டு வாங்க. அம்மா, நான் டாக்டர் ஆகிறதுக்கு காரணமாயிருந்த அந்த தெய்வம் இப்ப உயிரோட இல்ல. அப்படியா? ஆமா ஆமா, நான் பிறந்ததும் எங்க அம்மா வைத்திய வசதி இல்லாதனால காலமாயிட்டாங்க. அம்மா சாகுற போது அப்பாவை கூப்பிட்டு என் பையனை டாக்டருக்கு படிக்க வச்சு என் மாதிரி தாய்மார்களுக்கு எந்த ஆபத்தும் வராம சேவை செய்ய வைக்கணும், அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும்னு சொன்னாங்களாம். அதனால எங்க அப்பா என்னை கண்ணும் கருத்துமா வளர்த்து டாக்டர் ஆகிட்டாங்க. இப்ப அப்பாவும் இல்லை. ஆனா அந்த முன்னறி தெய்வங்களோட வார்த்தையை நான் மறக்காம நிறைவேற்றிக்கிட்டு வரேன். டாக்டர் தொழிலே புனிதமானது. அதுலயும் இப்படி ஒரு தர்ம சிந்தனை இருந்துட்டா அவங்கதான் ஆண்டவனுக்கு அடுத்தபடியானவங்க. நீ உங்க அம்மா மாதிரி ஆரம்பிச்சுட்டியாங்க. என் சம்சாரம் கூட உங்களுக்கு தெரியாதுங்க. வெளியே யாராவது அம்மா தாயே பசின்னு சொன்னா போதும், வடபாயாசத்தோட சோறு போட்டுட்டு மச்சா நாளைக்கு வேண்டிய அரிசி உப்பு புளி மிளகா எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொடுப்பான். அப்படி இருந்து ஆஸ்மா 63 வரைக்கும் அவகிட்ட நிக்குது. என்ன பிரயோஜனம்ன்றேன்? ஆத்மாவா? ஆமா, உங்களை நான் ஒண்ணு கேட்கிறேன். நிறைய அக்கிரமம் செய்யற சில பேருக்கு வியாதியே வர்றதில்லை. அதனால அக்கிரமம் செய்யறது நல்லதுன்னு சொல்றீங்களா? கரெக்ட் அம்மா, கரெக்ட். தம்பிக்கு போய் காப்பி அனுப்பு போ. இதுவும் கரெக்ட். நான் பேச வந்ததை விட்டுட்டு வேற என்னென்னமோ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு வாலிபம் முறுக்கு, ரத்த ஓட்டம் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடுது. நான் சொல்றத கொஞ்சம் கேட்கணும். நீங்க நல்லது எதை சொன்னாலும் நான் கேட்க தயாரா இருக்கேன். இந்த கொலைகாரனை பிடிக்கிற விஷயத்துல கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அவனுக்காக நீங்க இவ்வளவு பறிஞ்சு பேசுறீங்க? ஐயோ, அவன் யாரோ நான் யாரோ. என் சம்சாரத்துக்கு வியாதி குணப்படுத்தணுமே. நீங்க உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த தம்பி செய்யற தர்மத்துக்கு எந்த ஆபத்தும் வராது. தர்மம் தலை காக்கும். பாடி தர்மம் தலை காக்குதான். இந்த காலத்துல செய்யற தர்மம் தலை கேக்குது. தம்பி, நீங்க செய்த தர்மம் தான் உங்க தலையை காப்பாத்திருக்கு. என்னைக்குமே தர்மம் தலை காக்கும். ஆமாப்பா, நான் இப்போ ஒத்துக்கிற தர்மம் எப்படியோ வந்து ஒரு வகையில காப்பாற்றதான் செய்து. அது என் மண்டையில விழுந்திருந்தாப்பா மண்டை பொழந்து போயிருக்காது. மனுஷன் பிறக்கும் போது கூடவே ஆபத்தும் பிறக்குதுங்க. அதுவும் வாஸ்தவம் தான். டாக்டர், எதிர்பாராதபடி இப்படி நடந்துட்டது ஒண்ணும் நினைக்காதீங்க. பரவாயில்ல, வராங்க. டாக்டர், எங்க அம்மாவை பத்தி. ஓ, அது சொல்ல மறந்துட்டோம். எத்தனை வைத்தியனை வச்சு பார்த்தோம், ஒண்ணும் சரியாகல. ஆனா உங்ககிட்ட மருந்தை விட கைராசி தான் அதிகம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்க. நான் போய் பில்ஸ் அனுப்புறேன். இப்போதைக்கு அதை சாப்பிடட்டும், அப்ப நான் ட்ரீட்மெண்ட் பண்றேன்.
காரி பெட்ரோல் அடிச்சிருந்துட்டுங்க பண்ணி வளர்ந்துட்டு சரி சரி தம்பி தம்பி கொஞ்சம் வாங்க கொஞ்சம் வாங்கல என்னத்துக்கு நீங்க நடத்து போறீங்க கார்லயே போயிடுங்களேன் நடந்தே போறேன் இல்லைங்க தயவு செய்து நம்ம கார்லயே போங்க வச்சுங்க சார் போங்க சும்மா போங்க தம்பி இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் தர்மம் எப்போது ஒரு வாட்டி தான் தலையை காப்பாத்தும் டெய்லி காப்பாத்தாது நான் சொன்னேனே அதுல தலையிடாது அதான் டாக்டர் கொடுத்த நெகட்டிவ் பிரிண்ட் போட்டாச்சா? சீக்கிரம் ஆகட்டும். வெற்றி, பிரமாத வெற்றி. தாயும் குழந்தையும் பிழைச்சாச்சு. எல்லா டாக்டர்களும் என் சம்சாரம் இறந்தே போயிடும்னு கைவிட்டாங்க. உங்க கைராசி எங்க குடும்பத்தையே காப்பாத்திட்டது. நீங்க நல்லா இருக்கணும் டாக்டர். வேலைக்கு 2 மாத்திரை வீதம் 3 வேளைக்கு சாப்பாட்டுக்கு முந்தி விடுங்க. எல்லாம் குணமாயிடும். அப்ப நான் வரேனுங்க. டாக்டர் தம்பி சௌக்கியமா? உட்காருங்க. வர்றவங்களையெல்லாம் நான் சௌக்கியமானு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன சௌக்கியமானு கேட்கறீங்க? சௌக்கியமா இருந்தாலும் கேட்கிற பழக்கம் எனக்கு. மணி டாக்டர் இருக்காருவா. நமக்கு வேண்டியவங்க ஃப்ரெண்டு மணின்னு பேரு. கந்தசாமி பேங்க்ல கேஷியரா இருக்காரு. அல்லிகா. வணக்கம். வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். தங்கச்சிக்கும் தலைவலி வந்துருச்சு. அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு. பார்த்து மருந்து கொடு தம்பி. ஒத்த தலைவலிங்க, வலி தாங்க முடியல. ஆமா, மாலையில மட்டும் தலைவலி வருதா அல்ல எந்த நேரத்திலும் தலைவலி வருதா? இல்லைங்க, எப்போ ஒரு சமயம். இந்த மருந்தை 2 வேளையை சாப்பிடுங்க தினமும். சாப்பாட்டுக்கு பிறகு வச்சுக்கோங்க. உங்க குணம் எனக்கு தெரியாதா? இருக்கிறவங்க கிட்ட வாங்குவீங்க, இல்லாதவங்களுக்கு கொடுப்பீங்க. வச்சுக்கோங்க.